Hi friends. Actually, I want to share for the past 1 year's experience because இப்போ ரீசெண்டாக எல்லா ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு 10th 12th எல்லா ரிசல்ட்ஸும் வந்திருந்தது. ஸோ டிடியோட ரிசல்ட் இந்த வருஷம் வந்து வி ஆர் ஸோ ஹாப்பி. ஏன்னா 10th ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காட் 90% மார்க் எடுத்திருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸில் சென்டம் போட்டிருக்காங்க, மேக்ஸில் 95 96 எபோவ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 12th இந்த தடவை 12th சிபிஎஸ்சிக்கு ஓஎஸ்எம் ஆன் ஸ்க்ரீன் மெத்தடில் கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ டஃபஸ்ட் இதுலேயும் மேக்ஸில் 98 எடுத்திருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் 92 எடுத்திருக்காங்க, ஃபிசிக்ஸில் 90க்கு மேலே எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட் போர்டு எடுத்தோம்னாலும் ஸ்டேட் போர்ட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 75 to 80 ஸ்டூடெண்ட்ஸ் 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காட் வெரி குட் ஸ்கோர். ஸோ இந்த ஜேர்னி இது எல்லாமே எப்படி வந்தது அப்படின்னா, எங்களுடைய ஃபேக்கல்ட்டி டீம் அதுதான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த ஃபேக்கல்ட்டி டீம் எப்படி ஒர்க் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஃப்ரம் மார்ச்சில் அந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். மார்ச்சில் ஆரம்பித்து டில் நெக்ஸ்ட் மார்ச், அதாவது இந்த எக்ஸாம் வரைக்கும், நாளைக்கு எக்ஸாம் முடியுதுன்னா இன்றைக்கி வரைக்கும் எங்களுடைய இந்த ஜேர்னி கண்டினியூ ஆகும். இந்த ஜேர்னியில் நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னா, யூஸ்வலாக ரெகுலராக ஈவினிங் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் த சிலபஸை எவ்வளோ அஸ் சூன் அஸ் பாசிபிள் நாங்கள் முடிச்சுடுவோம். அதை எவ்வளோ மேக்ஸிமம் அஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் நாங்கள் முடிச்சுடுவோம். அப்படி நாங்கள் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மார்னிங் ஆன்லைனில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், போத் கிளாஸ் அண்ட் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங் டெய்லி ரெகுலர் ஆஃப்லைன் கிளாஸ். எவ்ரி சண்டே சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு போகும். ஒரு வீக் மேக்ஸ் போகும், ஒரு வீக் சயின்ஸ் போகும். இதே 12th இருந்தால் ஒரு வீக் மேக்ஸ், அடுத்த வீக் ஃபிசிக்ஸ், அடுத்த வீக் கெமிஸ்ட்ரி, அடுத்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆனுவல் இயர் பிளான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி, அந்த பிளான் ஆஸ் பர் த பிளான் வி ஆர் ஒர்க்கிங். எல்லாத்துக்குமே இயர் பிளான் இருக்கும். ஸோ அந்த இயர் பிளான் படி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ வீக்லி டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஏர்லி மார்னிங் 4 o'clock பசங்களை எல்லாருக்கும் ஒரு அலாரம் மாதிரி கொடுத்து எல்லாரையும் வேக்கப் பண்ண வச்சு அவங்களுக்கு கிளாஸ் கொடுத்து அதிலேருந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி அதிலேருந்து பேஸ்ட் ஆன் த ஸ்கோர் வந்து பசங்களை கிளாஸிஃபை பண்ணி யாரெல்லாம் தோஸ் ஹூ ஆர் ஸ்கோரிங் த சென்டமு இல்லை ரொம்ப ஆவரேஜாக இருக்காங்க, பிலோ ஆவரேஜாக இருக்காங்க, அந்த மாதிரி பசங்களை செக்ரேட் பண்ணி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கோச்சிங், அதுக்கேற்ற மாதிரி எங்கள் ஃபேக்கல்ட்டி டீம் அமைஞ்சிருக்காங்க. இட்ஸ் அ வெரி குட் ஃபேக்கல்ட்டி டீம். வி ஹேவ் என்ன சொல்கிறது, வெரி நாலேஜபிள் அண்ட் டெடிக்கேட்டட் ஃபேக்கல்ட்டி டீம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ பசங்களை கிளாஸிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணுமோ, அவங்களுக்கு யாருக்கு எந்த இடத்துல லேகிங் இருக்குது, பர்டிகுலராக எந்த சப்ஜெக்டில் லேகிங் இருக்குது, எந்தெந்த மார்க்கில் 1 மார்க்கில் லேகிங்கா, 2 மார்க்கா, 3 மார்க்கா, 5 மார்க்கா. ஸோ கிளாஸிஃபை பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ், பேஸ்ட் ஆன் த சாப்டர்ஸ், பேஸ்ட் ஆன் த கான்செப்ட்ஸ், இது மாதிரிலாம் கிளாஸிஃபை பண்ணி நாங்கள் அந்த கோச்சிங்கை கொடுத்துட்ருக்கோம். அதுக்கும் மேலே எங்களுக்கு பேரண்ட்ஸ் ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் எப்போ சொன்னாலும் சரி, லேட் நைட் கிளாஸ்னாலும் சரி, ஏர்லி மார்னிங் கிளாஸ்னாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்களும் பேரண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி, அவங்களும் ஆக்டிவாக 4 o'clock எழுந்திரிச்சு பசங்க கூட இருந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் என்னெல்லாம் எங்கள் சப்போர்ட் கேட்குறோமோ எங்களுக்கு அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், டிடி இது எல்லாம் சேர்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால இன்றைக்கி இந்த லாஸ்ட்டு ஃபைனல் இயர் இப்போது மார்ச் மாதம் நடந்த எக்ஸாம்ஸில் இந்த வந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. சப்போஸ் இந்த பம்மலன் குன்றத்தூரில் யாராவது, இந்த சரௌண்டிங்கில் யாராவது ஆஃப்லைன் கோர்ஸ் யாராவது சர்ச் பண்ணுறீங்க, இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு யாராவது ஆன்லைன் கோர்ஸ்க்கு சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பெஸ்ட்டு சாய்ஸாக டிடி இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இயர் பிளானோடு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த எங்களுடைய இயர் பிளானில் எல்லா விஷயமே கவர் ஆகும். நாட் ஒன்லி த டெக்ஸ்ட் புக். இப்போ ஃபார் சிபிஎஸ்சியாக இருந்தால் டெக்ஸ்ட் புக் மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் நிறைய கொஷின் பேங்க்ஸ் நிறைய கவர் பண்ணுவோம், நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ கொஷின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் அவங்கள, இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து எவ்வளோக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ண வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு என்னுடைய ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறத நான் இந்த நேரத்தில் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஏரியா பம்மல் அண்ட் குன்றத்தூரில் உங்களுக்கு யாராவது 10th 11th 9th to 12th கோச்சிங் சர்ச் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கான சொல்யூஷனாக டிடி இருக்கும். டிடி அகாடமி சென்னை, இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்.